ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிங்கப்பூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 50 ml கடலெண்ணெய் சேர்த்தி அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை சேர்த்தி நல்லா வதக்கிடலாம். இது கூட இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி அதையும் சேர்த்தி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ ஒரு பிடி கறிவேப்பிலை சேர்த்திக்கிறோம். சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதும் அது கூட 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி நல்லா வெந்ததும் அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம். அப்புறமா 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்க்குறோம். இந்த மிளகாப்பொடி ரொம்ப காரமான மிளகாப்பொடி, அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறோம். இதில் மல்லிப்பொடி ரொம்ப தேவைப்படாது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கி அந்த கிரேவிலேருந்து ஆயில் வந்ததுக்கப்புறமா நண்டு சேர்த்துக்கிறோம். நான் இதில் 1 கிலோ நண்டு இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நண்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த கிரேவியில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு முழு பூண்டு, அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நண்டில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் வேணால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொரியண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.